ஓம் சாந்தி. நான் இந்த தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை ஒரு ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது சக்திசாலியாக ஆவதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் ஈஸ்வரிய குடும்பத்தினராக இருக்கின்ற ஆத்மா. நான் எனது மறைமுகமான தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஆன்மீக போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் அதிகாலை எழுந்து ஞான மனனம் செய்து நாள் முழுவதும் அளவற்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் ஸ்ரீமத் படி அமிர்த வேளை எழுந்து தந்தையிடம் இனிமையாக உரையாடுகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குடும்பத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத குடும்பத்தினராக இருக்கின்ற ஆத்மா. ஈஸ்வரிய குடும்பத்தினராகிய நான் மறைமுகமான தெய்வீக அரசாட்சியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் வீட்டிற்கு சென்று பிறகு தெய்வீக ராஜாங்கத்தில் வருகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக தந்தையின் சகோதர சகோதரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான மனனம் செய்து ஊக்கமுடையவனாக ஆகிக்கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் என்ன ஸ்ரீமத் கிடைக்கின்றதோ அதன்படி நடக்கின்ற ஆத்மா. நான் இப்போது வருங்கால 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் அநேக முறை ராஜயோகத்தின் அபியாசத்தின் மூலம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்ற ஆத்மா. நான் மறைமுகமாக ஈஸ்வரிய குடும்பத்தினராக இருக்கின்ற ஆத்மா. நான் மிகவும் அன்பானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ரூபசந்தாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சாட்சியாகி விளையாட்டை பார்க்கின்ற ஆத்மா. நான் எச்சரிக்கையுடன் இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான மார்க்கத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா.
நான் எனது நன்மைக்காக தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக சத்கதிக்கு செல்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய ஆன்மீக தந்தை ஒரே ஒருவர்தான் என்பதை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் சிவ தந்தை உண்மையிலும் உண்மையான சத்தியமான ஞானத்தை கேட்கின்ற ஆத்மா. நான் காமத்தின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் இந்த பழைய உலகத்தை மறந்து சாந்திதாமத்தை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. தந்தையின் நினைவினால் விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தேக அபிமானத்தை விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானியாக ஆகி ஜாதி மதங்களின் வேற்றுமைகள் அனைத்தையும் நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு தேகதாரியின் நினைவும் வராதபடிக்கு பயிற்சி செய்கின்ற ஆத்மா. நான் அனைத்தையும் கடந்து செல்கின்ற ஆத்மா. நான் மாயையின் வீண் எண்ணங்களின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் பூதங்கள் பிரவேசிப்பதிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு என்னுடைய உண்மையிலும் உண்மையான சமாச்சாரத்தை கூறுகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு விஷயத்திலும் சாரத்தை கிரகித்துக் கொண்டு ஆல்ரவுண்டர் ஆகக்கூடிய எளிய முயற்சியாளராக ஆகின்ற ஆத்மா. நான் எதை பார்த்தாலும் கேட்டாலும் அதன் சாரத்தை புரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் சாரம் நிறைந்திருந்து முயற்சியை எளிதாக்கி விடுகின்ற ஆத்மா. எளிய புருஷார்த்தியாகிய நான் சரளமாக இருந்து மற்றவர்களை சரளமானவர்களாக மாற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் சாதனங்களை சரியாக பயன்படுத்தி அதன் தாக்கத்திலிருந்து விடுபட்டு தந்தைக்கு அன்பிற்குரியவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் ஒரே ரசனை என்ற மனநிலையை உருவாக்க ஒருவரை தவிர வேறு எதை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்கின்ற ஆத்மா.
நான் சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.